ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசுமை கிராமமாக திகழ்வது மேதலோடை ஊராட்சி. இங்கு 400 வீடுகளில் 1100 பேர் வசிக்கின்றனர். இக்கிராமத்திற்குள் நுழையும் போதே பசுமை மரங்கள் நம்மை அழகுடன் வரவேற்கின்றன. சாலையின் இருபுறமும் வளர்ந்துள்ள மரங்கள் குளிர்ச்சியை தருகிறது. பொதுவாக ராமநாதபுரத்தை வறட்சி மாவட்டம் என்பர். ஆனால் இங்குள்ள மேதலோடை கிராமம் கண்ணுக்கு குளிர்ச்சி தரும் விதத்தில் பசுமையாக காட்சியளிக்கிறது. பசுமை மட்டுமின்றி சுகாதாரம் காப்பதில் இக்கிராமம் புரட்சி செய்து வருகிறது. ஊராட்சி நிர்வாகம் மட்டுமின்றி கிராம மக்கள் தாங்களே முன்வந்து சாலையில் சேகரமான குப்பைகளை அகற்றுகின்றனர். இது தவிர ஊராட்சி சார்பில் மக்கும் மக்கா குப்பைகளை தரம் பிரித்து உரத்திற்காக உள்ளூர் விவசாயிகளுக்கே விற்பனை செய்யப்படுகிறது. மக்காத குப்பைகளை உடனே எரித்து விடுகின்றனர். பல்வேறு சிறப்பு பெற்ற இப்பணிகளை செய்து பசுமை மற்றும் சுகாதாரமான ஊராட்சியாக உருவாக்கிய பெருமையை 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த முன்னாள் ஊராட்சி தலைவர் முத்தம்மாள் தொடர்ந்து தக்க வைத்து வருகிறார். எங்க ஊராட்சி மற்ற ஊராட்சியை விட ரொம்ப சுத்தமா இருக்கும். வீடுகள்ல தெருக்கல்ல எல்லாம் எந்த ஒரு கூலமுமே கிடக்காது. ஊர்ல எல்லா இடத்துலயும் போய் பிரசிடென்ட் போய் பார்த்துட்டே வருவாங்க. நேரடியா எல்லா கஷ்டத்தும் என்ன கஷ்டம் இருக்கு என்ன ஏதுன்னு கேட்பாங்க. ஊராட்சியில எந்த ஒரு குச்சி வீடும் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுனால பிரசிடென்ட் கவர்மெண்ட்ல இருந்து வீடு வாங்கி எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. பாகுபாடு பார்க்க மாட்டாங்க எங்க பிரசிடென்ட். சுத்தமா கழிப்பறை இல்லாதவங்களுக்கு கழிப்பறை கட்டி கொடுத்துருக்காங்க. வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு அதே மாதிரி இடம் கொடுத்து வீடு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பொதுவான கழிப்பறையோ உங்களுக்கு கழிப்பறை இல்லை இதை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே எங்க பிரசிடென்ட்டுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. எந்த உதவி கேட்டாலும் எங்க பிரசிடென்ட் கேட்டா செஞ்சிருக்கோம். ஊராட்சி சுத்தமாக வைத்ததுக்காகவே எனக்கு அவார்டு கிடைச்சிச்சு. தூய்மையான கிராமம் இருக்கிறது நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவரிடம் நான் வாங்கியிருக்கிறேன். இவர் 3 முறை ஊராட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இவரது காலத்தில் சிறந்த ஊராட்சிக்கான நிர்மல் புரஸ்கார், உத்தமர் காந்தி விருது உட்பட 5 தேசிய மாநில விருதுகளை பெற்று இன்றைக்கும் மக்கள் மனதில் இடம் பிடித்த ஊராட்சி தலைவராக செயல்பட்டு வருகிறார். பெண் நினைத்தால் வீட்டை மட்டுமல்ல நாட்டையும் பசுமை சுகாதாரத்துடன் செயல்பட வைக்க முடியும் என்பதை இவர் நிரூபித்துள்ளார். இங்க குழுகுலுன்னு நாங்க இயற்கை காற்று சுவாசிக்கிற மாதிரி ஒரு எதுவுமே வராது இல்லைங்களா. அதனால எங்களுக்கு இங்கதான் ஒரு கிராமம் தான், அதுவும் இந்த கிராமம் மேதலோடை கிராமம் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் பசுமை சுகாதாரம் காப்பதில் மாவட்ட அளவில் சிறந்த ஊராட்சியாக மேதலோடை ஊராட்சி பெருமை கம்பீரத்துடன் தன்னை மார்தட்டிக் கொள்கிறது.